காமராஜரே தோற்கடிச்ச ஊருன்னு சொல்லிட்டு ஏன் தமிழ்நாட சொல்றாங்கன்னு தெரியுமா? ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல அரசியல்னு சொன்னாலே அது காங்கிரஸ் தான். 1952ல இருந்து 1967 வரைக்குமே தொடர்ந்து 3 முறை காங்கிரஸ் நம்ம தமிழ்நாட்ட ஆட்சி பண்ணியிருக்காங்க. ராஜாஜி, காமராஜர்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தலைவர்லாம் இருந்திருக்காங்க அந்த டைம்லயே காங்கிரஸ்ல. இதுல காமராஜர் இருந்த டைம் தான் ரொம்ப பீக்கான டைம்னு சொல்லுவாங்க அரசியல்ல. அப்படிலாம் இருக்கும்போது காங்கிரஸ் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப வீக் ஆனாங்க? அது என்ன காரணம் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இந்தி திணிப்பு பிரச்சனை தான். 1950லயே காங்கிரஸ் இந்திய நேஷனல் லாங்குவேஜா மாத்த பிளான் பண்ணாங்க. இதுக்கு சவுத் ஸ்டேட்ல முக்கியமா தமிழ்நாட்டுல ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ரூலிங் பார்ட்டியா இருந்தது தமிழ்நாட்டுல. 1965ல இந்தி திணிப்பு எதிர்த்து இந்த பெரிய போராட்டமே நடந்துச்சு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பார்ட்டியை எதிர்த்து. இந்த வாய்ப்பை பாத்தீங்கன்னா CN அண்ணாதுரை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல தான் காங்கிரஸுக்கு பெரிய டேமேஜே நடந்தது. இந்த டைம்ல DMK கரெக்டா மக்களோட எமோஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. DMK தமிழோட உரிமையும் அவங்களோட கலாச்சாரத்தை பத்தியுமே பேசியிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. இதனால காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இருந்த லோக்கல் கனெக்ஷனுமே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. 1967 வந்த எலெக்ஷன்ல தான் DMK வின் பண்ணி காமராஜரை தோற்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல யாருமே பெரிய ஸ்ட்ராங் லீடர்ஸ் இல்ல தமிழ்நாட்டை பிடிக்கிற அளவுக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா காமராஜரே தோற்கடிக்கப்படுறதுக்கான ரீசன். இங்க என்னதான் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கலாம் இல்ல எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலுமே தமிழ்நாடு உரிமைக்கு மாறா நீங்க எது பண்ணாலுமே இங்க தோத்து தான் போவீங்க. அதுதான் ஃபேக்ட்.